அசோசியேஷன் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க பயன்படுத்தாத ஸ்விம்மிங் பூல், ஜிம்முக்கு கூட மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் கட்டணும். சரி, அபார்ட்மெண்ட்ல இவ்ளோ பெரிய ஃபண்டமெண்டல் பிரச்சனை இருக்குன்னா ஏன் எல்லாருமே சொந்தமா வீடு கட்டிக்கிறது இல்ல? வாங்க, 2வது ஆப்ஷனான சொந்த வீட்டை பத்தி பார்க்கலாம். சொந்த வீடு கட்டுறதுல இருக்கிற ஃபினான்ஷியல் லாஜிக் ரொம்பவே பவர்ஃபுல். அதாவது மதிப்பு ஏறுற நிலம் 100% உங்களுக்கு சொந்தம். இது ஒரு தலைமுறை சொத்து. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு வீட்டை நீங்க கட்ட முடியும். அப்போ இதுல என்னதான் பிரச்சனை? பொதுவா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. அதாவது அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் இருக்கே, அது ஒரு பெரிய தலைவலி, பயங்கர மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நிறைய பேரு இதுக்கு தான் பயப்படுறாங்க. அதாவது முதல்ல நிலம் வாங்கி பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு அலையணும். அப்புறம் கரண்ட், தண்ணி கனெக்ஷன் வாங்கணும். சரியா வேலை செய்த கான்ட்ராக்டர்கள் கிட்ட மல்லு கட்டணும். போட்ட பட்ஜெட்டையும் தாண்டி செலவு போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல வேலையை சரியா பாக்குறாங்களான்னு நாமளே தினமும் நின்னு கண்காணிக்கணும். இது ஒரு பெரிய போராட்டமே தான்.